ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறது க்ரோக்கெட்டிங்கில் ஒரு பேட்டர்னில் ஒரு வாலெட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். சன்கிளாஸ் அதுகள் வைக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு ஒரு வாலெட் செய்து காட்ட போகிறேன். நான் உங்களுக்கு இதுக்கு முதலும் நான் ஒரு சிம்பிளான சிங்கிள் க்ரோஷே பாவித்து ஒரு வாலெட் செய்து காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி ஆனால் இது ஒரு பேட்டர்ன் ஒரு டிசைன் போட போகிறோம். நீங்கள் பேசிக்காக க்ரோக்கெட்டிங் பழகி கொண்டிருக்கிறார்களுக்கு எப்படி நாங்கள் பேட்டர்னுகளை உருவாக்கி கொள்வது, நான் பேசிக்கான தையல்கள் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் பேட்டர்னுகளை உருவாக்க போகிறோம். ஒவ்வொரு க்ரோக்கெட்டிங்களை இப்போ சிங்கிள் க்ரோஷேயும் ஸ்லிப் ஸ்டிச்சையும் நாங்கள் ஜாயின் பண்ணி செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் ஸ்லிப் ஸ்டிச்சையும் ஜாயின் பண்ணினா அதை சேர்த்து செய்யல எப்படியான பேட்டர்னுகள் வருது, எப்படி நாங்கள் க்ரோக்கெட்டின் பேட்டர்னுகளை உருவாக்கி கொள்றதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு பேசிக்கான ஒரு விஷயந்தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிற இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு நான் உங்களுக்கு பாவிக்கிறது ஹொபி கான் தான் பாவிக்கிறேன். ஹொபி என்ற பிராண்டில் இருந்து இது 4 மில்லிமீட்டர் பின் கொண்டு பின்னுற ஒரு யான் நான் பாவிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற யானுக்கு ஏற்ற மாதிரி அந்த பின் உங்களுக்கு தெரியும். இந்த யானுக்கு 4 மில்லிமீட்டர் பின் தான் நாங்கள் பாவிக்கணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன யான் இருக்கோ அதிൻ്റെ சைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பின்னை நீங்கள் பாவித்து நீங்கள் இந்த ப்ராஜெக்டை செய்து கொள்ளலாம். இப்போ நான் இந்த நூல் எடுத்திருக்கிறேன், கத்திரிக்கோள் எடுத்திருக்கிறேன், பிறகு இந்த 4 மில்லிமீட்டர் பின் எடுத்திருக்கிறேன். இந்த யாண்ட 4 மில்லிமீட்டர் பின் எடுத்திருக்கிறேன். பிறகு 2 ஸ்டிச் மார்க் எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டிச் மார்க் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேப்பர் மார்க் கூட பாவிச்சு கொள்ளலாம். பிறகு ஒரு பட்டன் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதை கடைசியாக நாங்கள் இந்த வாலெட்டில் அட்டாச் பண்ணுறதுக்காண்டி. இப்போ நான் உங்களுக்கு அப்படி நாங்கள் இந்த பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணி கொள்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நூலை எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி செய்கிறேன்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்து கொள்ளுங்க. பிறகு நான் இந்த வாலெட் செய்கிறதுக்கு 11 செயின் போட்டு எடுக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒற்றை இலக்கத்தில் வர மாதிரி செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் 11 செயின் போட்டு எடுத்திருக்கிறேன்னு சொன்னால் ஒரு செயினை ஸ்கிப் பண்ண போகிறேன். இந்த செயின் ஒர்க் பண்ணுற செயின் இல்லை. ஒர்க் பண்ணுற செயின் 10 செயின் எடுத்தீங்களா ஒரு செயின் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் 11 15 13 அப்படி ஒற்றை இலக்கத்தில் வர மாதிரி செயின் எடுத்துட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்க. அப்போ ஈஸியான இது அகலம் குழப்பாமல் ஒற்றை இலக்கத்தில் செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு செயினை ஸ்கிப் பண்ண போகிறேன். இப்போ நான் 11 செயின் போட்டு எடுத்திருக்கிறேன். முதலாவது செயினை பாவிக்கக்கூடாது, பாவிக்காமல் இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்போ இந்த பின்னுக்கு இருக்கிற இந்த மொழி மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு தெரியும். இப்படி ஒரு எலும்பின மாதிரி இருக்கும். இந்த முதலாவது செயினை பாவிக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயின், இந்த ரெண்டாவது செயினில் நாங்கள் எப்படி பேட்டர்ன் போட போகிறோம்டா இந்த வாலெட்டுக்கு நாங்கள் பாவிக்க போகிறது ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் ஸ்லிப் ஸ்டிச்சும் சேர்த்து ஒரு பேட்டர்ன் உருவாக்க போகிறோம். அப்போ முதலாவது அதாவது ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிட்டோம், இது இல்லை. ரெண்டாவது ஒர்க்கிங் இதில் முதலாவதுன்னு சொல்கிறேன், ஆனால் ரெண்டாவது குழப்பே இல்லை உங்களை. முதலாவது செயினை ஸ்கிப் பண்ணுங்க. ரெண்டாவது செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷே. உங்களுக்கு தெரியும் ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு முதல் வீடியோவில் எல்லாம் ஆறுதலாக காட்டி தந்திருக்கிறேன். இப்படித்தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு எடுக்கிறது. இப்போ நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்ததாக வர செயினில் இப்படி கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் இங்கே போட போகிறேன்.
பாருங்க, முதலாவது செயினில் காஃப் டபுள் க்ரோஷே, ரெண்டாவது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ மூன்றாவது செயினில் காஃப் டபுள் க்ரோஷே இப்படி கொடுத்து காஃப் டபுள் க்ரோஷே. இப்போ நாலாவது செயினில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், ஒன்றை விட்ட செயினில் வந்து காஃப் டபுள் க்ரோஷேயும் ஒன்றை விட்ட செயினில் ஸ்லிப் ஸ்டிச்சும் நான் போட்டு எடுக்கிறேன். இப்போ அடுத்த செயினில் காஃப் டபுள் க்ரோஷே. இப்போ அதுக்கு அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கு அடுத்த செயினில் காஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச். அடுத்த செயினில் காஃப் டபுள் க்ரோஷே. இப்போ கடைசி செயினில் ஸ்லிப் ஸ்டிச் நாங்கள் போடுறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா காஃப் டபுள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் முடிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச்சில் முடிக்கிறோம். இப்போ நான் 11 செயின் போட்டேன்னா நான் 10 செயினுக்குள்ளே ஒர்க் பண்ணுறேன். முதலாவது நான் ஒர்க் பண்ணுற செயினில் காஃப் டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். முடிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச்சில் முடிக்கிறேன். உங்களுக்கு அது விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் முதலாவது ரோ வந்து முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது ரோ செய்கிறதுக்கு பாருங்க, ஒரு செயின் போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க நாங்கள் வந்து போடுற காஃப் டபுள் க்ரோஷேயோ இல்லாட்டி ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதில் வந்து ஒரு செயின் போட்டுக்கொள்கிறோம். இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு நாங்கள் இப்படி திருப்பிட்டோம். இப்போ முதலாவது இது நாங்கள் இங்கால வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முடித்தது ஸ்லிப் ஸ்டிச். உங்களுக்கு தெரியும், முடித்தது ஸ்லிப் ஸ்டிச். ஆனால் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறது காஃப் டபுள் க்ரோஷே. ஞாபகத்தில் வச்சுருங்கோ, ஒவ்வொரு ரோவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல காஃப் டபுள் க்ரோஷேயோட ஸ்டார்ட் பண்ணுங்கோ, முடிக்கிறது ஸ்லிப் ஸ்டிச்சோட முடிச்சு கொள்ளுங்க. உங்களை விளங்குமென்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, காஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததாக இருக்கிற செயினில் ஸ்லிப் ஸ்டிச், பிறகு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற செயினில் காஃப் டபுள் க்ரோஷே, பிறகு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற செயினில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ எப்படி வரும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் முதலாவது ரோவில் காஃப் டபுள் க்ரோஷே போட்ட எல்லாத்துக்கும் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் வரும். மேலே ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடம் எல்லாத்துக்கும் காஃப் டபுள் க்ரோஷே வரும். உங்களுக்கு தெரியும், ஸ்லிப் ஸ்டிச் போட்டது கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதால் நீங்கள் ஆகலம் இறுக்கி ரோல் செய்யாதீங்க. பிறகு நீங்கள் பின்ன வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும் காஃப் டபுள் க்ரோஷியோட ஸ்டார்ட் பண்ணும், முடிகிறது வந்து ஸ்லிப் ஸ்டிச்சோட முடியும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருங்க. ஏனெண்டா ஆகலும் குழப்பாதீங்க. உங்களுக்கு நீங்கள் செய்ய உங்களுக்கு விளங்கும் நான் என்னத்தை சொல்ல வாரேன்னு. கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் மாறி மாறி வருமென்றது உங்களுக்கு விளங்கும். ஆனால் இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லிக்க உங்களுக்கு எல்லாம் குழப்ப பார்க்கும். அதால் நீங்கள் குழம்பாதீங்கோ. ரோ ஸ்டார்ட் பண்ணிக்க காஃப் டபுள் க்ரோஷியோட ஸ்டார்ட் பண்ணுங்கோ, முடிக்க ஸ்லிப் ஸ்டிச்சோட முடியுங்கோ. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் முடிச்சிருக்கிறேன். அப்போ இதுக்குள்ளே என்ன வரும்? காஃப் டபுள் க்ரோஷே. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் காஃப் டபுள் க்ரோஷே, பிறகு ஸ்லிப் ஸ்டிச், காஃப் டபுள் க்ரோஷே, ஸ்லிப் ஸ்டிச், காஃப் டபுள் க்ரோஷே. பார்த்தீங்களா? இப்போ முடிக்கைக்கு என்னவா வருது? ஸ்லிப் ஸ்டிச்சோட நாங்கள் முடிக்கிறோம். இப்படித்தான் வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு ரோவை நீங்கள் செய்யக்குள்ள காஃப் டபுள் க்ரோஷியோட ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஸ்லிப் ஸ்டிச்சோட முடிப்பீங்க. ஒவ்வொரு ரோ ஸ்டார்ட் பண்ணிக்கும் ஒரு செயின் போட்டுட்டு
இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்படி ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி கொள்ளுங்க. திருப்பி காஃப் டபுள் க்ரோஷியோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லிப் ஸ்டிச்சோட முடியுங்க. இதே மாதிரி நீங்கள் அப்படியே செய்து கொண்டு வாங்கோ. எவ்வளவு தூரம் என்று சொன்னால், நீங்கள் எவ்வளவு தூரம் பொலட் வந்து செய்ய போகிறீங்களோ, பொலட்டின் உயரத்திலிருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பொலட் வந்து மூடுற மாதிரி நாங்கள் செய்யணும். அப்போ நான் உங்களுக்கு இதை உயரம் வரையும் செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன், எவ்வளவு தூரம் நீங்கள் செய்யணும் என்று சொல்லி. மறந்துடாதீங்கோ. காஃப் டபுள் க்ரோஷியோட ஸ்டார்ட் பண்ணுங்கோ. ஸ்லிப் ஸ்டிச்சோட முடியுங்கோ ரோவை. இதே மாதிரி நீங்கள் செய்து கொண்டு வாங்கோ. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, இன்னொரு வடிவான டிசைன் ஒன்று எங்களுக்கு வந்துட்டு நல்ல வடிவாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு காஃப் டபுள் க்ரோஷியையும் இடையில் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச்சையும் பாவிச்சு செய்யக்குள்ள எங்களுக்கு இப்படி ஒரு வடிவான டிசைன் ஒன்று வருது. இப்போ நான் இப்போ இவ்வளவு நீளத்துக்கு வந்து இதை வந்து இப்படி பின்னி எடுத்திருக்கிறேன். இப்போ ஏன் நான் இவ்வளவுத்துக்கு பின்னி இருக்கிறேன்னு சொன்னால் பாருங்க, இந்த சன்கிளாஸை வந்து இதுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். அப்போ சன்கிளாஸை வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இப்படி நாங்கள் இதை வந்து ஒரு பொலட்டாக ஆக்க போகிறோம். அப்போ பொலட்டாக ஆக்கிக்க பாருங்க, இது வந்து எங்களுக்கு இப்படி மூடி வரணும். இப்படி மூடி வர அளவுக்கு நாங்கள் வந்து பின்னி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு தெரியும். இப்படி வந்து சன்கிளாஸ் உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இப்படி இருக்கணும். இப்போ நாங்கள் இந்த கரையை வந்து மூடி தைக்க போகிறோம் அடுத்த கட்டமாக. இப்போ நீங்கள் முதல் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன வைக்க போகிறீங்க, என்ன சன்கிளாஸ் வைக்க போகிறீங்களா, இல்லாட்டி இது வந்து ஒரு பென்சில் பென் அதுகள் வைக்கிற ஒரு பொலட்டாகவும் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். என்ன விதமான ஒரு இதுகள் வைக்கிற ஒரு பொருளாகவும் நீங்கள் பொலட்டாகவும் இதை பாவிச்சு கொள்ளலாம். அப்போ நீங்கள் என்ன வைக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட உயரம் வந்து வரப்போகுது. உங்களுக்கு இன்னும் கூடுதலான உயரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூடுதலாக இதை பின்னி கொண்டு போகணும். இதே மாதிரி இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து கூட்டி கொண்டு போகணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த அகலம் கூட தேவைன்னு சொன்னால், நான் இப்போ 11 செயின் போட்டு இதில் 10 செயினில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன்னா, நீங்கள் இன்னும் அகலமாக செய்ய போகிறீங்க பொலட்டன்னா நீங்கள் அகலத்தை செயினை கூட்டிக்கொள்ளுங்க. இப்போ நான் இங்கே 11 போட்ட இடத்துக்கு நீங்கள் 15 போடலாம், 17 போடலாம். அப்படி நீங்கள் இப்படி கூட்டி உயரத்தையும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் இந்த பேட்டர்னை செய்து கொள்ள முடியும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த இதில் இப்படி சுற்றி இப்போ இந்த 4 இப்படி இருக்குது. இப்போ இதில் நாங்கள் வந்து முடிச்சிருக்கிறோம்டா இப்படி 1 இங்கே 2 3 இந்த 4 கரைக்கும் வந்து சிங்கிள் குரோஷே வந்து நான் போட்டு எடுக்க போகிறேன். ஏனெண்டா நாங்கள் பிறகு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம், தைக்க போகிறோம். இப்படி வந்து இந்த 2 கரையையும் இப்படி பிறகு தைக்க போகிறோம். அதனால் நாங்கள் வந்து சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணினோம்னா இந்த கரை வந்து எங்களுக்கு நீட்டாக வரும். அதால் நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இப்படி இந்த பக்கம் 4 கரைக்கும் சிங்கிள் குரோஷே வந்து போட்டு இதை வந்து நான் நீட்டாக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இங்கால வார எல்லாத்துக்கும் வந்து சிங்கிள் குரோஷே போட போகிறோம். இப்போ முதலாவது ரோ இதை விட்டுட்டு அடுத்தது 2வது இதில் இப்படி சிங்கிள் குரோஷே, பிறகு இந்த இடைவெளி இதுக்குள்ள சிங்கிள் குரோஷே, பிறகு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா இது வந்து சிங்கிள் குரோஷே இல்லாதபடியாக உங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருக்குது. அந்த இடைவெளியில் கவனித்து போடுறது நீங்கள் கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் சரியாக வரும். இப்படி பார்த்து நீங்கள் இப்போ எனக்கு வந்து இது பழகினபடியாக நான் ஈஸியாக போட்டுக்கொண்டு போகிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா நீங்கள் இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிறாங்களுக்கு அந்த இடைவெளி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் நீங்கள் போடணும். பாருங்க, இப்படி இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கொண்டு வாங்க.
இந்த எப்படி போட்டுக்கொண்டு வாங்கண்டா இப்படியே போட்டுக்கொண்டு இப்படி நீங்கள் இங்கே வரையும் போட்டுக்கொண்டு வாங்கும். ஒவ்வொரு இடைவெளிக்கும் ஒன்று ஒன்றா போட்டுக்கொண்டு வாங்கும். இந்த மூலையில் நாங்கள் வந்து 3 சிங்கிள் குரோஷே வந்து போட போகிறோம். இந்த மூலை, பிறகு இந்த மூலை, பிறகு நாங்கள் எல்லா மூலைக்கும் இந்த மூலை, பிறகு முடிக்கிற இந்த இடம், இந்த மூலை எல்லாத்துக்கும் நாங்கள் 3 சிங்கிள் குரோஷே ஒரே செயினுக்குள்ளே போட போகிறோம். அது ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த வளைவுகள் வந்து இழுபடுற தன்மை இல்லாமல் ஸ்மூத்தாக வரணும்ன்றக்காண்டி நாங்கள் 3 சிங்கிள் குரோஷே ஒரு மூலைக்கு போடுறோம். நீங்கள் இப்படியே செய்து கொண்டு இது வரையும் வாங்குவோம். நான் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படியே செய்து கொண்டு வந்துட்டேன். பாருங்க, சிங்கிள் குரோஷே ஒரு ரோக்குலேயும் ஒன்று போட்டுக்கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கு இப்படி திருப்பி செய்தபடியாக உங்களுக்கு இந்த இடத்துல அந்த எத்தனை செயின், நாங்கள் 10 செயின் நான் இதில் வந்து ஒர்க்கிங் செயின் விட்டுருக்கிறேன்னா இந்த 10 செயினுக்குரிய இந்த செயின் மார்க் வந்து இதில் இருக்கும். செயின் வந்து இப்படி தெரியும். அப்போ உங்களுக்கு இதில் வந்து கஷ்டம் இல்லை, நீங்கள் வந்து இந்த செயினை போட்டுக்கொள்கிறது. இப்போ உங்களுக்கு இப்படி திருப்பி பார்க்க தெரியும். பாருங்க, 2 4 6 8 10. இப்போ முதலாவது இந்த செயினில் நாங்கள் 3 சிங்கிள் குரோஷே வந்து போட போகிறோம். இப்போ முதலாவது செயின் இந்த இடத்துல 2 லூப், பேக் லூப்பும் ஃப்ரண்ட் லூப்பும் நீங்கள் பாவிச்சு கொள்வீங்க. 1 2 3 பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுட்டு இனி இங்கால இருக்கிற எல்லா செயினுக்கும் ஒவ்வொரு செயினுக்குள்ள ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுன்னு வாங்கும். இந்த கடைசி செயினுக்குள்ள நாங்கள் 3 சிங்கிள் குரோஷே போட போகிறோம். இதுவரையும் நீங்கள் செய்து கொண்டு வாங்குவோம், நான் செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ இந்த கடைசி செயினுக்கு நாங்கள் 3 சிங்கிள் குரோஷே செய்ய போகிறோம். 1 2 3. பாருங்க, இப்படி செய்யக்குள்ள இந்த வளைவும் இப்போ எங்களுக்கு இதில் ஒரு இழுபட்ட தன்மை ஒன்று எங்களுக்கு இருக்காது. இப்படி நல்ல ஸ்மூத்தாக ஒரு வளைவு ஒன்று எங்களுக்கு வருது. அதுக்காகத்தான் நாங்கள் இதில் வந்து 3 செயின் வந்து ஒரு இதுக்குள்ள அந்த மூளைக்கு வந்து செய்கிறோம். இனி இங்கால வார எல்லாத்துக்கும் நீங்கள் நார்மலாக செய்த மாதிரி ஒவ்வொரு ரோவுக்கு ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே செய்தோன்னு இதில் வந்து 3 சிங்கிள் குரோஷே உங்களுக்கு தெரியும். இதில் மேலே வந்து எங்களுக்கு இருக்குது இப்படி தெரியும். இதில் வந்து இருக்கிற இந்த செயினில், இந்த மூளை செயினில் நாங்கள் 3 சிங்கிள் குரோஷே செய்து முடிக்கும் 3 சிங்கிள் குரோஷேயோட முடிக்க போகிறோம். இதுவரையும் இப்படியே செய்து கொண்டு வாங்குவோம், நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சுற்றி செய்து கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த செயினுக்கு 3 சிங்கிள் குரோஷே, 1 2 3 ஒரே ஸ்பேஸுக்கு நாங்கள் போடுறோம். இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணின சிங்கிள் குரோஷே. இந்த இதில் வந்து இப்படி கொடுத்து ஜாயின் பண்ணுங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று இப்படி போட்டு இப்படி ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஜாயின் பண்ணினா எங்களுக்கு பார்த்தீங்களா இப்போ வடிவாக இந்த பக்கம் எல்லாம் எங்களுக்கு பாருங்க, இந்த பக்கமும் இப்படி நல்ல வடிவாக இருக்குது. ஒரே மாதிரி எங்களுக்கு கரையெல்லாம் நல்லா நீட்டாக அப்படி வந்துட்டுது. இப்போ இந்த இடத்த நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு நான் இந்த இடத்த வந்து இப்படி நொட் மாதிரி போடுறது இல்லை. இதில் சில பேர் வந்து இப்படி நொட் மாதிரி முடிகிற இடத்த போடுவேன்னா நான் இதை வந்து இப்படி இழுத்து எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இந்த யானை இப்படியே வந்து நாங்கள் மறைச்சி விட்டோம்னு சொன்னால் இதில் ஒரு நொட் மாதிரி எங்களுக்கு வராது. நான் உங்களுக்கு பிறகு அதை மறைக்கிறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ நாங்கள் இப்படி இருக்குது, இதை வந்து இப்படி மடித்து தைக்க போகிறோம். இப்போ நாங்கள் காட்டினோம் தானே உங்களுக்கு சன்கிளாஸை இதுக்கு வைக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு இதை அப்படி மடித்து தைக்க வேணும். அப்போ நாங்கள் வந்து இதை இப்படி வச்சு சன்கிளாஸை வச்சு இப்படி பார்க்க போகிறோம். பாருங்க, இப்படித்தான் நாங்கள் மடித்து தைக்க போகிறோம். இந்த பக்கமும் இப்படி மடித்து தைக்க போகிறோம். அப்போ எங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களுக்கு சன்கிளாஸுக்கு இடம் வேணும்னு சொல்லி இதில் பார்க்க தெரியுது. இப்படி வருகுது, இந்த 2 பக்கமும் வருது. அப்போ நாங்கள் இந்த இடத்துல
இந்த இடமும் இந்த இடம்ண்டா இந்த இடத்துல வந்து ஸ்டிச் மார்க் இருக்குதானே, இந்த ஸ்டிச் மார்க்கை நாங்கள் இந்த இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நான் இதில் இப்போ எங்கே ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த கோர்னரில் ஒவ்வொரு மூலையிலையும் 3 சிங்கிள் குரோஷே போட்டோம். அதில் பார்த்திங்கன்னா நடுவாக நாங்கள் போட்ட சிங்கிள் குரோஷே இருக்குதானே, அந்த நடு சிங்கிள் குரோஷேயில் நான் வந்து இந்த ஸ்டிச் மார்க்கை கொழுவிட்டு அதுக்கு நேராக அங்கால இருக்கிற இங்கால இருக்கிற பாருங்க, இப்படி இந்த ரோவண்டா இந்த ரோவில் இங்கால இருக்கிற இந்த இடம் இதுக்கு நேராக இங்கால இருக்கிற இப்படி வருதுண்டா உங்களுக்கு தெரியும். இந்த ரோவில் பார்க்க தெரியும் உங்களுக்கு இப்படி இருக்குது. நாங்கள் இது மேலே வரப்போகுதுண்டா இப்படி வச்சுட்டு இதுக்கு நேராக இங்கால இருக்கிற இந்த சிங்கிள் குரோஷே, இந்த சிங்கிள் குரோஷேயோட இந்த ஸ்டிச் மார்க்கை வந்து இப்படி போட்டுடு. அதே மாதிரி இங்காலி பக்கம் இருக்கிற இதிலையும் இதில் உங்களுக்கு பார்க்க தெரியும். நாங்கள் இந்த வந்து இதில் இப்படி இந்த இடத்த கொடுத்துருக்குறோம்டா, இது வந்து இங்கே வரப்போகுது. இப்படி நேராக அதுக்கு நேராக ஸ்டிச் மார்க்கு இப்படி கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ எங்களுக்கு இந்த சன்கிளாஸ் இதுக்கு வைக்கிறதுக்கு இப்படி இடம் வந்துட்டு. இப்போ நாங்கள் எப்படி இதை ஜாயின் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே இருந்து இப்போ பாருங்க, இந்த பக்கம் இருந்து இப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு வர போகிறேன். அதுக்கு நூலை இப்படி எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று இப்படி போட்டு கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி பார்க்கல பாருங்க. இப்போ எங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த செயின்கள் எல்லாம் ஒரே மாதிரி எங்களுக்கு நாங்கள் போட்டு எடுத்துட்டோம். இந்த சிங்கிள் குரோஷே வந்து போட்டபடியே எங்களுக்கு இனி வந்து கஷ்டம் இல்லை. செயினை கண்டுபிடிச்சு அதை அதுக்கு நேராக வந்து இதுன்றதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ இப்படி நேராக வச்சுட்டு இப்போ பாருங்க, இப்படி பார்க்கல உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்படி பார்க்க இதில் வந்து ஒன்று தனியாக வரும். இப்படி மடிபடைக்குள்ள இதில் ஒன்று தனியாக வரும். பிறகு இங்கால வார எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டும் ஒன்று கொண்டு நேரவாக இப்படி வரும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி எடுத்துட்டீங்கள். இதில் இந்த தனியாக இருக்கிற இவரை தனியாக விடக்கூடாது. என்னென்னா பிறகு அது எங்களுக்கு ஒரு நீக்கல் மாதிரி வரும். அதால் இதில் இவருக்கு இப்படி கொடுத்து 2 செயினுக்கு முடியால் இப்படி கொடுத்து என்ன செய்ய போகிறோம், இப்படி எடுத்து இவரை ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து செய்கிறீங்க. இப்படி ஸ்லிப் வந்து போட்டாச்சு. இனி வந்து எங்களுக்கு ஈஸி தான். இங்கால இருக்கிற செயினுக்கும் அங்கால இருக்கிற செயினுக்கும் இடையால் பாருங்க, இங்கால 2 பேக் லூப் ஃப்ரண்ட் லூப் இருக்குது இந்த பக்கம். அதே மாதிரி அங்காலையும் பேக் லூப் ஃப்ரண்ட் லூப். இப்போ பாருங்க 4 செயின் வந்து எங்களுக்கு பின்னுக்கு இடையில் இருக்குது. இங்கால இருக்கிற இந்த ஸ்லிப் ஸ்டிச்சின் செயினோட சேர்த்து 5 இருக்குது. இப்போ இந்த 4 இதுக்கு இடையாலையும் நூலை இப்படி எடுத்துக்கொண்டு வாங்கோ வந்து ஸ்லிப் ஸ்டிச். பிறகு இங்கால இருக்கிற இந்த இது பாருங்க, அடுத்த செயின் அதுக்கு நேர இங்கால இருக்கிற செயின். இப்போ நேர இருக்கிறத அப்படி எடுத்துக்கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச். பிறகு இங்கால இருக்கிறது, பிறகு அங்கால இருக்கிற 2 லூப் இப்படி எடுத்துக்கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச். பிறகு இங்கால இருக்கிறது, அங்கால இருக்கிறது இப்படி நூலை இழுத்துக்கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச். பிறகு இங்கால இருக்கிறது, பிறகு அங்கால இருக்கிறது நூலை எடுத்துக்கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச். பிறகு இங்கால இருக்கிறது, அங்கால இருக்கிறது நூலை இப்படி இடையால் எடுத்துக்கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச். பாருங்க,
இது இப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கொண்டு வருது. நல்ல நீட்டான விதத்தில் ஜாயிண்ட் ஆகிக்கொண்டு வருது. இதே மாதிரி நீங்கள் இந்த மார்க் இருக்கிற இடம் வரையும் ஜாயின் பண்ணி கொண்டு வாங்கும். ஈஸியான இதுதான். இங்கால் இருக்கிறதும் அங்கால் இருக்கிறதுக்கும் கொடுத்து இப்படியே செய்து கொண்டு வாங்க. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு இங்கால் இருக்கிறது எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படியே க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த ஸ்லிப் மார்க் இருக்கிற இடம் வரையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க, ஸ்டிச் மார்க்கை கலட்டிட்டு இந்த இடத்துல நாங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொள்ளுவோம். இப்போ நீங்கள் இதில் இருந்து இப்படியே இங்கே வரையும் நடுவாக இந்த சென்டராக வர இடம் வரையும் ஸ்லிப் ஸ்டிச் செய்து கொண்டு வாங்கோ. இப்படியே செய்து கொண்டு வாங்கோ. பிறகு இதில் நடுவாக வர இடத்துல என்ன செய்ய போகிறோம்னா பட்டன் கொழுவுறதுக்கு இப்படி ஒரு பட்டன் லூப் ஒன்று செய்ய போகிறோம். ஒரு செயினால் இப்படி ஒரு இது செய்ய போகிறோம். அதால் நீங்கள் நடுவரையும் செய்து கொண்டு வாங்கோ. நான் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி சுற்றி இங்கே வரையும் ஸ்லிப் ஸ்டிச் செய்து கொண்டு வந்துட்டேன். இதில் நடுவாக வந்துட்டு இந்த இடத்துல நான் 1 2 3 4 5 செயின் போட்டு இப்படி ஜாயின் பண்ண போகிறேன். இது எப்படின்னு சொன்னால் பட்டன் வைக்கிறதுக்குரிய அந்த மார்க். இப்போ நான் இந்த பட்டன் வைக்கிறபடியாக நான் இந்த அளவு வட்டமாக இந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நான் செயின் போட்டிருக்கிறேன். நீங்கள் சின்ன பட்டன் வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் 3 செயின் போட்டு எடுக்கலாம். இல்லை இதை விட பெரிய பட்டன் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வேறு எதுவும் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் அதிண்ட வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அது உள்ளுக்க போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த செயினை பெருசாவோ இல்லை சின்னனாவோ நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இதில் 5 செயின் போட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ நான் எந்த இடத்துல இதை ஸ்டார்ட் பண்ணினேனோ அந்த இடத்துலையே திருப்பி அதே செயின் ஸ்பேஸுக்குள்ளே கொண்டு போய் இதை ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். போட்டு இப்படி தண்ணி கொள்கிறேன். இப்போ பாருங்க, இது பட்டன் கொள்கிற ஒரு இதாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இனி இங்கே இருந்து இங்கே வரையும் திருப்பி நார்மலான ஸ்லிப் ஸ்டிச் செய்து கொண்டு வாங்கும். நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். நான் இந்த ஸ்டிச் மார்க் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இந்த ஸ்டிச் மார்க் இருக்கிற இடத்துக்கு இந்த ஸ்டிச் மார்க்கை கலட்டிட்டு இப்படி கொடுத்து இங்கால இருக்கிற அந்த நடு இதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த நடு இதில் கொடுத்து இங்கால இருக்கிற நடு இதில் இப்படி கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச். பிறகு நீங்கள் இப்படி முதல் செய்த மாதிரியே எல்லா இதுக்கு இப்படி கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச். இப்படியே நீங்கள் 2 இதையும் சேர்த்து இது வரையும் இப்படியே செய்து கொண்டு வாங்கும். நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படியே செய்து கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, இப்படி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த இடத்த கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, இதில் நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டபடியாக இதில் ஒரு நொட் மாதிரி எங்களுக்கு வந்திருக்கு. அப்போ நாங்கள் இந்த இடத்துலையும் விடத்தில் ஒரு நொட்டொன்னை இப்படி போட்டு கொள்ளவும். இப்படி போட்டுட்டு நாங்கள் இந்த நூலை பிறகு மறைப்போம். இதை யானை ஹைட் பண்ணி விட்டோம்னா எங்களுக்கு இது தெரியாது. இப்போ பார்த்தீங்களா, நல்ல வடிவாக இப்படி எங்களுக்கு இது வந்துட்டு. இப்போ நாங்கள் இந்த சன்கிளாஸை இப்படி வச்சு பார்ப்போம். பார்த்தீங்களா, நல்ல வடிவாக இருக்குது. சன்கிளாஸ் வைக்க எங்களுக்கு நல்ல அளவாக நல்ல நீட்டாக வந்துட்டு. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இந்த சென்டராக இந்த இடத்துல இந்த பட்டனை நாங்கள் கொள்ளுவோணுமோ அந்த இடத்துல நீங்கள் இப்படி இப்போ இந்த பட்டனை நாங்கள் இதில் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்படி பட்டனை இதில் தச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இப்படி நூல்கள் நாங்கள் தைக்கக்குள்ள விட்டு இருக்கிறோம் சில இடங்கள். அதை இப்படி ஒரு ஊசி ஒன்று அப்படி போட்டு நீங்கள் அதை மறைச்சி விடுங்க. பார்த்தீங்களா, இப்போ நல்ல வடிவான ஒரு சன்கிளாஸ் வைக்கிறதுக்கு ஒரு கவர், ஒரு புல்லட் மாதிரி ஒன்று நாங்கள் செய்துட்டோம். சன்கிளாஸ் கவர் என்னும் நாங்கள் அதை சொல்லலாம், இல்லாட்டி ஒரு புல்லட் மாதிரி என்னும் சொல்லலாம். இப்படி இருக்குது. இப்போ பாருங்க, நாங்கள் இப்படி வச்சு
பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக எங்களுக்கு அளவாக ஃபிட்டாக வந்துட்டுது. நாங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நல்ல சிம்பிளான முறையில் ஒரு வடிவான ஒரு டிசைன் காஃப் டபுள் க்ரோஷேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சையும் பாவித்து நாங்கள் ஒரு வடிவான ஒரு வாலெட் வந்து செய்து எடுத்துட்டோம். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி. நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.